முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்கிறோம். புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மார்க்க வழிகாட்டுதலையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் தான். இந்த இரண்டை மாத்திரம் யார் தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக மறுமை வாழ்க்கைக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் மறுமை வாழ்க்கையிலே நிஜமான வெற்றியை பெறுவார்கள். இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த வஹியை பின்பற்றுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் அல் குர்ஆனும் ஹதீஸும் தான். அந்த இரண்டுக்கு மாற்றமாக எந்த ஒரு மூன்றாவது அடிப்படையும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்திலே நமக்கு தெளிவான ஒரு அடிப்படை மூலாதாரங்களை வழங்கியிருக்கிறார். ஆனாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பாதுகாப்பு சுவராக இருக்கக்கூடிய வஹியை பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கொள்கைக்கு மாற்றமாக பலவிதமான கொள்கை கோட்பாடுகள் இந்த சமூகத்துக்குள்ளே ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நவீன காலத்திலே இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்கம் என்று ஏதாவது ஒன்று நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு அதை கற்றுத்தர வேண்டும் என்ற மனோநிலையில் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையை தாண்டி குர்ஆன் ஹதீஸ் என்ற மூலாதாரங்களின் அடிப்படையில் இருந்து நம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களிடம் போதனை செய்யப்பட்டால், இல்லை நம்முடைய ஊரு ஜமாத்தில் இருப்பவர்கள், இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பது, மார்க்க அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பது, அவர்கள் உலமா சபைகளாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஊரை சேர்ந்த ஜமாத் தலைவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த அடிப்படைகளை தாண்டி இன்னும் பல அடிப்படைகளையும் சேர்த்து அவற்றையும் நாங்கள் பின்பற்றினால்தான் மறுமையில் வெற்றி அளிக்கலாம் என்ற ஒரு கருத்திலே இருப்பார்கள். இதற்கு மாற்றமாக இன்னும் பல கருத்துக்களும் இந்த சமூகத்தில் இளைஞரை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்வார்கள்? ஹலஃபு உலமாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஹலஃபு உலமாக்கள் என்று சொன்னால் பிற்காலத்தில் வந்த அறிஞர் பெருமக்கள் மார்க்க அடிப்படையிலே நமக்கு எதை சொல்லித் தந்தார்களோ அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பார்கள். அதையும் தாண்டி போய் ஒரு படி மேல போய் நாம் 4 இமாம்களை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதை நமக்கு மார்க்கமாக ஆய்வு செய்து சொல்லித் தந்தார்களோ அதற்கு மாற்றமான ஒரு கருத்து நம்முடைய மார்க்க கருத்தை வரக்கூடாது என்ற கருத்தை சொல்வார்கள். அதுக்கு முறைப்படி மேல போய் சலஃபு உலமாக்களாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் சொல்வார்கள். ஆரம்ப கால அறிஞர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த அறிஞர்கள் மார்க்கம் என்று நமக்கு எதையெல்லாம் போதித்தார்களோ அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றினால்தான் மறுமையை வெற்றி அடையலாம் என்று ஒரு கருத்தை சொல்வார்கள். இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே பயிற்றுவிக்கப்பட்ட நபித்தோழர்கள் எதை மார்க்கம் என்று நமக்கு கற்றுத் தருவார்களோ அந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றினால் நாம் மறுமையில் வெற்றி அடையலாம் என்று சொல்வார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை மூலாதாரங்களாக வஹி என்ற அந்த மூலாதாரத்தை தாண்டி அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ற மூலாதாரத்தை தாண்டி மனித கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமூக மன்றத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்லித் தருகிறான்? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், இந்த கலப்படம் இல்லாத மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. மார்க்கம் என்று சொன்னா அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்துல அந்த மார்க்க வரையறைகள்
முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிப்பானே தவிர அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்படித்தானே? ஒரு பொருளுக்கு ஒருத்தர் சொந்தக்காரனா இருந்தா அந்த பொருளை எப்படி இயக்க வைக்கணும் என்றது யாரும் தீர்மானிக்கணும்? அதுக்கு சொந்தக்காரன் தான் தீர்மானிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் இல்லாதவ அந்த பொருள் சம்பந்தமாக ஆதிக்கம் செலுத்த வந்தால் சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்? கோபம் அடைவான். அந்த பொருள் மீது எவனுக்கு உறுத்திருக்குதோ, எவனுக்கு அதிகாரம் இருக்குதோ, எவனுக்கு சொந்தம் இருக்குதோ அவன் தான் அந்த விஷயத்திலே தீர்மானம் எடுப்பான் என்பதை உலக நடைமுறையில் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான் மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தால் அல்லாஹ் அல்லாத யாரு வந்தாலும் இந்த மார்க்கத்துக்கு யாருக்கும் தலையிட்டு மார்க்கத்துல அடிப்படைகளை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கவில்லை என்று அர்த்தம். அப்படித்தானே அல்லாஹ் சொல்லுகிறார். திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்படுகிறதோ அதைதான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஃபலா தத்தபியூ மின் தூனி அவுலியா, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறு எந்த அவுலியாவையும் பின்பற்ற கூடாது. அல்லாஹ் எதை அருள்கிறானோ அதை நீங்க பின்பற்றணும். அதை விட்டு விட்டு வேறு எந்த அவுலியாக்களையும் பொறுப்பாளர்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களை நீங்கள் பின்பற்ற கூடாது என்று அல்லாஹ் சொல்லிட்டார். எந்த அளவுக்கு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்துல அல்லாஹ்க்கு நேசமான மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி பேசுகிறார். யார் அது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தனது உற்ற தோழனாக ஆக்கிக் கொண்டான், ஹலீல் ஆக்கிக் கொண்டான். அல்லாஹ்வுடைய ஹலீலாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கே மனித இனத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் என்று சொன்னா அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய ஹலீல் தான். பிறகுதான் ஹலீல் ஆகிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு முன்பதாக யாரு ஹலீலா இருந்தது? அந்த ஹலீல் என்றது கியாமத் நாள் வரைக்கும் யாருக்கு உறுதியாகவே நீடிக்கிறது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப அவர் அவுலியா என்றது யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? இல்லை. அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலும் கௌரவத்திலும் இருந்ததனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனக்கு ஸலவாத் சொல்லுமாறு நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்படி வழிகாட்டும் பொழுது அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மதுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவா நீ அருள் புரி. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அந்த மாதிரி அருள் புரிய வேண்டும் என்பதுதான் நாங்கள் நபிகள் நாயகத்துக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற ஸலவாத்துடைய அர்த்தமாக இருக்குது என்று சொன்னா, அந்தஸ்தில கௌரவத்தில அருள்ல வரக்கத்தில நிறைந்தவர்களாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மிகச்சிறந்த அவுலியாவா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் யாரை பின்பற்ற சொல்லி இருக்கிறோம்? இப்ராஹிம் நபியை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறோம். முகமது நபியே, நீங்க மனிதர்கள் ஒருத்தரை பின்பற்றதா இருந்தா நீங்க இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கணும். இப்ராஹிம் நபியை தான் அல்லாஹ் பின்பற்ற சொல்றாங்கன்னு நாங்களும் நினைப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா வசன அமைப்பை பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்ற? சும்மா அவுஹைனா இலைக்க, பிறகு நாங்கள் நபியே உமக்கு நாம் வஹி மூலம் அறிவித்தோம் அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்க பின்பற்ற வேண்டும். எதை பின்பற்றணும் தெரியுமா? இப்ராஹிம் நபியை பின்பற்ற கூடாது, இப்ராஹிம் நபியை மில்லத்தை பின்பற்றணும். அல்லாஹ் எப்படி பிரிக்கிறார் என்று பாருங்க. சொற்றொடர்களை கவனியுங்கள். இப்ராஹிம் நபியை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்லாம இப்ராஹிம் நபியோட மில்லத்து மார்க்கம் கொள்கை எதுவோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். இப்ராஹிம் நபியோட மில்லத்து எது? ஷிர்க்குக்கு எதிரான மில்லத்து, ஏகத்துவத்தை நிலைநிறுத்தும் மில்லத்து, வஹி என்றால் அல்லாஹ்விடமிருந்து மாத்திரம்தான் அருளப்பட வேண்டும் என்ற மில்லத்து, அல்லாஹ் அல்லாதவர்களை பின்பற்ற கூடாது என்ற மில்லத்து. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுமா? அல்லாஹ் ஒரு தீர்மானம் எடுத்து அஸ்லம் கட்டப்படு என்று இப்ராஹிம் நபிக்கு சொன்னால் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தாரின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ற வார்த்தை இதிலிருந்து பிறக்கிறது. அஸ்லாம் என்ற வார்த்தையிலிருந்து தான் பிறக்குது. அப்ப அஸ்லம் என்ற அந்த கட்டுப்படுதலை அல்லாஹ் ஓடர் வந்து அல்லாஹ் கட்டுப்படு என்று கட்டளையிட்டால் அதற்கு உடனடியாக செவித்தாழ்த்தி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தனது கொள்கையாக வைத்திருந்தாரே, அந்த கொள்கையை மில்லத்து இப்ராஹிமை நபியை நீங்க பின்பற்றுங்க. எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவுலியாக்கள் எல்லாம் பின்பற்ற வேணாம் என்று இப்ராஹிம் நபி என்ற தனி மனிதனை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்லியிருப்பானா? சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லவில்லை.
அல்லாஹ் எதை பின்பற்ற சொல்றான்? இப்ராஹிம் நபியுடைய மில்லத்தை பின்பற்றுங்கள், கொள்கையை பின்பற்றுங்கள், மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி இந்த வகியை மாத்திரம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதுல உறுதியா இருக்கிறான் என்று பாருங்க. இப்படி எல்லாம் சொல்றான். ஆனா இதுக்கு மாற்றமாக சமூகத்துல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்பட சொன்னானா இல்லையா? அதனால நாங்க எங்கள் அதிகாரம் உள்ள ஆளுங்கள், உலமாக்கள், பெரியவர்கள், ஜமாத் தலைவர்கள், மிக முக்கியஸ்தர்களாக யாரெல்லாம் கருதுவோம் அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி இந்த சமூகத்தில் ஒரு கருத்தை எழுப்புறாங்க. அல்லாஹ் தெளிவாக உளுல் அம்ரன் தான். உளுல் அம்ர் என்று சொன்னாலே ஆட்சி அதிகாரம் என்று அர்த்தம். நீங்க சும்மா அதிகாரம் உள்ளவர்களை பின்பற்றுமாறு சொன்னாலும் அதிகாரம் உள்ளவர்களை மார்க்க ரீதியாக பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை இதுக்கு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் வழியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன வசனத்துக்கு இது முரணா வந்துவிடும். ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் முரணா கருத்து எடுக்கலாமா? கருத்து எடுக்க முடியாது. வசனத்தின் நேரடி அர்த்தமும் உளுல் அம்ர் என்று தெளிவாக சொல்கிறது, அதிகாரம் உள்ளவர்கள் என்று தெளிவாக வந்துவிட்டது. ஆனால் ஒரு வாதத்துக்கு அது நம்முடைய ஜமாத் தலைவர்களையும் உலமாக்களையும் பெரியவர்களையும் குறிக்கும் என்று யாராவது வாதிடுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்? உலக காரியத்தில் வேணும்னா அவனை பின்பற்றிட்டு போ, மார்க்கத்துல பின்பற்ற முடியாது என்று அர்த்தம். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான் வஹியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். அதுக்கு மாற்றமா இப்ராஹிம் நபி என்ற தனி மனிதரே பின்பற்ற சொல்லாம அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற சொன்ன அல்லாஹ் உலக காரியத்துல உலமாக்கள் சொல்றதை கேட்டு போங்க, சலப்புகள் சொல்றதை கேட்டு போங்க, கலப்புகள் சொல்றதை கேட்டு போங்க, 4 மதிய இமாம்கள் சொல்றதை கேட்டு போங்க, உங்களுடைய கிணறு உலமாக்கள் சொல்றதை கேட்டு போங்க, சவுதி உலமாக்கள் சொல்றதை கேட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்வானா? சொல்ல மாட்டான். தெளிவா பார்க்கிறோமா இல்லையா? அந்த வசனத்தை தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், பையன் தனாசத்தும் விஷயம் கருத்தூர் இலல்லாஹி வ ரசூல். நீங்க ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் தான் கட்டுப்படணும். ஒருவேளை உலக காரியங்கள்ல நீங்க யாருக்காவது கட்டுப்பட்டீங்கன்னா அவர்களோடு முரண்பாடு தோன்றலாம். மார்க்க விவகாரத்திலும் அவர்கள் தலையிடலாம். மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுக்கலாம். அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் கையில் எடுத்து மார்க்கத்தில் மூக்க நுழைத்தார்கள் என்று சொன்னால் பையன் தனாசத்தும் விஷயம் ஒரு காரியத்தில் நீங்க முரண்பட்டீங்கன்னு சொன்னா கருத்தூர் இலல்லாஹி வ ரசூல், அது அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ் இன் குன்தும் துஅமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்க அல்லாஹ்வையும் மறுமையினாலே நம்பி இருந்தா இந்த காரியத்தை நீங்க செய்யணும். தாலிக கைரும் வ அஹ்ஸனு தஅவீலா, இதான் சிறந்த வழிமுறை, அழகிய விளக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். விளக்கம் வேணுமா? ஒரு தஅவீல் வேணுமா? சிறந்த வழிகாட்டல் வேணுமா? அல்லாஹ் ரசூல் அடிப்படை மார்க்கத்துடைய அடிப்படையாக அல்லாஹ் ரசூலை தாண்டி நீங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு அடிப்படையான மார்க்க கருத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஆணித்தரமாக சொல்கிறது. இதுக்கு மாற்றமாக உலமாக்கள் சொன்னது மார்க்கமாகுமா? மகான்கள் சொன்னது மார்க்கமாகுமா? சேகநாயகர்கள் சொன்னது மார்க்கமாகுமா? மதுவ இமாம்கள் சொன்னா மார்க்கமாகுமா? சலப்புகள் சொன்னா மார்க்கமாகுமா? நபித்தோழர்கள் சொன்னா மார்க்கமாகுமா? சொன்ன யாரு சொன்னாலும் கேளுங்க. எப்படி கேட்கணும்? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தோட பேசினா கேட்கணும். ஆதாரம் இல்லையா? எவ்வளவு பெரியவங்க சொன்னாலும் அதை தூக்கி போடுற அளவுக்கு நாங்கள் நம்முடைய மனோநிலையை தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் இருந்து நாங்கள் கடன் போடாமல் நாங்கள் உறுதியாக செயல்பட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே வெற்றி அடையலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். மார்க்கம் என்ற பெயர்ல நான் கட்டளையிடாததை நீங்கள் யாராவது செய்தால் அது நிராகரிக்கப்படும். இது சாதாரண ஒரு கட்டளை இல்லைங்க. நம்ம ஆட்கள் இதை ரொம்ப பொதுபோக்கான ஒரு நிலையில் எடுக்கிறாங்க. இதே செய்தி ரிவாயத் செய்யப்படுகின்ற புகாரில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்புல அல்லாஹ்வின் தூதரை பற்றி அந்த செய்தியை சொல்லும் போது எப்படி இருந்தாங்க வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கதப இஹ்மரத் ஐனாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்ய ஆரம்பித்தார்கள், ஹுத்பா செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னா சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய அந்த செய்தியின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக வைத்து கண்கள் எல்லாம் சிவந்துவிடும், வஅலா சௌத்துஹு குரல்கள் எல்லாம் உயர்ந்துவிடும், வஸ்தத்த அலபிஹு கோபம் மிகைத்துவிடும், கோபத்தோட குரலை உயர்த்தி
கண்கள் சிவத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் எச்சரிக்கை செய்வாங்க. எப்படி எச்சரிக்கணும் சொன்னா, அத்தாக்க அன்னமும் முந்திரி கைசில் யகூலு சப்பாக்கும் வமசாக்கும், ஒரு போர்படை உங்களை காலையிலே மாலையிலே தாக்கக்கூடும் என்று ஒருவர் அறிவித்தால், எச்சரிக்கை செய்தால் எந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்வாரோ, எல்லாரும் தயாராகிறா, படை ஒன்று வருகிறது, நம்மை தாக்க வருகிறது, தயார்படுத்திக் கொள்ளுங்கள், எதிர் தாக்குதலுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று எப்படி கத்தி சப்தமாக கோபத்தோட ரோசத்தோட ஒருவர் பேசுவாரோ, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் உரை நிகழ்த்துவார்கள். அப்படி உரை நிகழ்த்தினால ஒன்றுதான் என்ன தெரியுமா, ஃபைன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் மிகவும் சிறந்த செய்தி அல்லாஹ்வுடைய செய்தி. வ ஹைருல் ஹதி ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ ஹைருல் ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் சிறந்த நேர்வழி என்ன தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்ற நேர்வழி. வஸர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக நுழைவிக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் அனாச்சாரமாக இருக்கிறது. வக்குல்ல பித்அத்தின் வலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சும்மா மிம்பர்ல ராகமா ஓதி போற ஹதீஸ் கிடையாதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து, குரல்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, கோபத்துடன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. எவ்வளவு கொடுமையா இருக்கிறோம். விதேத் நடந்தா பரவாயில்லை, விதேத்துல் ஹசனா, விதேத்து செய்யா, நல்ல விதேத்து, கெட்ட விதேத்து, விதேத்துக்கே வரைவு இலக்கணம் இல்லாமல் எதையெல்லாம் நாங்கள் மார்க்கம் விதேத் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விதேத்துல் ஹசனா என்ற போர்வைக்குள்ளே போர்த்திக் கொண்டு அதை செய்யலாம் என்று எப்படியெல்லாம் இந்த சமூகத்திலே சமாளிப்புகள் நடைபெறுகின்றன. கூட்டுதுவா விதேத் என்பது நம்ம சமூகத்துக்கு தெரியாதா? சுபவுல மாத்திரம் குணத்தோடு விதேத் என்று உலகாக்களுக்கு தெரியாதா? கூட்டாக சென்று விக்கர் செய்கிறீர்களே, அது விதேத் என்று இந்த உலகா பெருமக்களுக்கு தெரியாதா? தராவி என்று 20 ரக்காத் தொழுகிறீர்களே, அது விதேத் என்று உலகா பெருமக்களுக்கு தெரியாதா? தெரியும். எது மறைக்குது? கண்ணை மறைக்குது. முன் சென்ற உலமாக்கள் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இதற்கு சார்பாக பேசியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சொல்லுவோம் என்று அந்த உலமா போர்வையில, அந்த சலபு ஹலஃப் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக் கொண்டதனால் ரசூலுல்லாஹ் எதை கடுமையாக எச்சரித்தார்களோ அந்த காரியங்களை சர்வ சாதாரணமாக பள்ளி வாசல்களில் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அவங்கள மாற்றம் வர வேண்டும் என்றால் நாங்கள் இந்த விஷயங்களில் கூடுதலான கவனத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்பற்றணும். அவனை காட்டி தராத எந்த வழிமுறையும் பின்பற்றக்கூடாது. அது ரத்து செய்யப்படும். அது விதேத்து, அது வழிகேடு, அது நரகத்துக்கு போகும். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை விடுத்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பின்பற்றணும் என்று ஆயிருச்சு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே மார்க்கம் எப்படி பின்பற்ற சொல்லுது? சகத்து மேனிக்கு நீங்க கண்டறிந்த மாதிரி பின்பற்றலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விவகாரத்தில் ஒரு காரியத்தை சொன்னாலும் நீங்கள் அதை பின்பற்றி செல்வீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் என்பதனால் பின்பற்றுகிறோமா? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் இருப்பதனால் நாங்கள் பின்பற்றுகிறோமா? எதுக்கு ரசூலுல்லாஹ் பின்பற்றுறது? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராகத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது என்பவர் ஒரு தூதரை தவிர வேறு இல்லை அல்லாஹ் சொல்லிட்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்கள் பாசம் வைத்திருக்கின்றோம், நேசம் வைத்திருக்கின்றோம். நம்முடைய உயிரை விட அவர்களை நாங்கள் உட்படுத்துகின்றோம். அவருக்காக நாங்கள் உயிரும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றா என்ன காரணம்? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை நாங்கள் எப்படி வடிகட்டி நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான, ஒரு அழகான ஒரு பொன்மொழி நமக்கு விளக்கம் தருகிறது. எல்லாருக்கும் தெரிந்த செய்தியா இருந்தாலும் அந்த செய்தியில் வரக்கூடிய கூடுதலான தகவல்கள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கடந்து செல்கிறார்கள். ஒரு விவசாய நிலத்தை கடந்து செல்றாங்க. அந்த நேரத்துல சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? ஆண் மரங்களையும் பெண் மரங்களையும் ஜோடிகளாக வைத்து மகரந்த சேர்க்கை செய்து உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சில வேலைகளை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா தஸ்னஊன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குல்லா நஸ்னஊ, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்க செய்யறோம். ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ஜோடியாக்கி நாங்க உற்பத்திகளை அதிகரித்துக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை
மக்காவிலே பார்த்ததில் விட மக்கா விவசாய நிலம் இல்ல, விவசாயத்துக்கு தகுதியான ஒரு நிலம் இல்ல. மதீனால விவசாயம் நடக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு புதுசா இருக்குது. இதெல்லாம் மரத்துல ஆண் மரத்தை பெண் மரத்தை வேதியாக்கி உற்பத்தி ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅல்லக்கும் லௌலம் தஃஅலூ, இதை நீங்க செய்யாம இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் விட்டு விட்டார்கள். அந்த மாதிரி உற்பத்திகள் எல்லாம் குறைந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த தோட்டத்தை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது பார்த்தா உற்பத்தி எல்லாம் கீழே விழுந்து அறுவடை எல்லாம் காஞ்சி போய் ஒண்ணுமே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இது மாலின ஆலிக்கும் ஒரு பெருத்த மரங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் நீங்க தானே விட சொன்னீங்க, நீங்க விட சொன்னீங்க, விட்டுட்டோம், அது நாசமா போச்சு என்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதிலாக நபி தோழர்களுக்கு சொல்வார்கள், அன்பிற்குரியவர்களே, இந்த பதில்தான் ஒவ்வொரு இறை விசுவாசியும் ஆள் மனதில் பதிவு செய்யப்பட வேண்டிய பதில். இதுதான் மார்க்கத்தின் அளவுகோல். இந்த அளவுகோலை நாங்கள் சரியான வாழ்க்கையில ஏற்று நடைமுறைப்படுத்தினோம் என்றால் கண்டிப்பாக நாங்கள் ஒருவரை வெற்றி அடைவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா பஷருன், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் தானே, ஒரு மனிதர் உங்களை போல சாதாரண மனிதர் இல்ல, ரசூலுல்லாஹ் மிக சிறந்த மனிதர். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லாலா ஹுலுகின் அலீம், மகத்தான நற்குணத்தில் இருப்பாங்க. எங்களெல்லாம் மிஞ்சின நற்குணம், சிறந்த மனிதர், ஆனாலும் ஒரு மனிதர். இன்னமா பஷருன், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். இதா அமர்த்துக்கும் விஷயம் தீனுக்கும், நான் ஏதாவது தீன் விஷயத்திலே மார்க்க விஷயத்திலே உங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னா அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வைதா அமர்த்துக்கும் விஷயம் என்ற ஐயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் ஏதாவது ஒரு காரியத்தை நின்ற ஐயில் என்னுடைய சிந்தனையிலிருந்து நான் சொல்வேனே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நானும் மனுஷன் தான் என்றதை நினைச்சு நடந்துக்கோங்க. சொன்னதெல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்காதீங்க. என் சிந்தனையில் உதிக்கும் செய்திகளில் தவறுகள் நிகழலாம். மார்க்க வேண்டும் வகி என்று நான் அறிவிக்கின்ற செய்திகளில் ஒருபோதும் தவறு நிகழாது. என்னிடமிருந்து நீங்க மார்க்கம் என்று ஏதாவது கேட்டீங்கன்னா அதில் நான் தவறு செய்ய மாட்டேன். ஆனா என் சொந்த கற்பனையில் ஏதாவது சொன்னா நானும் தவறு செய்யக்கூடியவன் தான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? தவறான கருத்து சொன்னதனாலதான் அறுவடை குறைஞ்சிச்சு, அறுவடை நாசமா போச்சு. அப்ப இது எல்லாத்தையும் விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதை நபிகள் நாயகம் பார்த்து நடைமுறையை சொல்கிறார்கள். இதே செய்தி இன்னொரு அறிவிப்புல வருது. அந்த அறிவிப்பு வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மா யஸ்னவு ஆவுனாயி, இவர்கள் என்ன செய்கிறார்கள், யுலக்கிஹுனஹு யஜஅலுன ذكر في الانثى فيلكஹு, ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் சேர்த்து சில காரியங்களை மகரந்த சேர்க்கை செய்கிறோம், அதனால் உற்பத்திகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்கிறோம். மா அல்லும் யுவனி தாலிக்க செய்யன், இந்த காரியங்களுக்கு வெற்றி அளிக்காது என்று நான் நினைக்கிறேன். மா அவுன்னு, நான் இதை நினைக்கவில்லை. என்ன நினைக்கவில்லை, இது வெற்றி அளிக்கும் என்று நினைக்கவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய யூகத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை அந்த ஹதீஸ்ல ரஅய்யன் என்று வருது, இங்க லன் என்று வருது. அப்ப லன் ரஅய்யாக வரக்கூடிய நபிகள் நாயகத்தின் தனிப்பட்ட கருத்தும் யூகமும் பிழைக்கும் என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த அறுவடை எல்லாம் வெற்றி பெறாத விட்டுட்டாங்க. விட்ட உடனே அறுவடை எல்லாம் குறைந்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு இது எத்தி வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்கான யன்ஃபஉ ذلك, மக்களே நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த இந்த மகரந்த சேர்க்கை உங்களுக்கு பயனளிக்கும் என்றால் ஃபல் யஸ்னஹு, அதை கண்டினியூ பண்ணுங்க, அதை செய்யுங்க. ஃபைனி இன்னமா லனத்து லன்னன், நான் ஒரு கற்பனையை ஒரு யூகத்தை நினைத்தேன். ஃபலா துவாஹினூனி பில் லன்னி, என்னுடைய யூகம் விஷயத்தில் என்னை நீங்கள் குறைபிடித்து விடாதீர்கள். வலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி ஷைஅன், ஆனால் நான் அல்லாஹ் விஷயத்திலே ஏதாவது ஒன்று உங்களுக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னா ஃபஹுது பிஹி ஃபஇன்னி லன் அக்ஸிப அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அதை பலமாக கட்டுப்பிடித்துக் கொள்வதற்கு காரணம் மகத்துவம் நிறைந்த இறைவனுடைய விஷயத்திலே நான் ஒருபோதும் பொய் உரைக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை விஷயத்துல ரெண்டா பிரிச்சு
ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த கற்பனைகள் விரும்பினால் ஏற்று செயல்படுத்தலாம். அதுல யாராவது துன்யால நஷ்டம் அடைந்தா ரசூலுல்லாஹ் குறை சொல்லலாமா? சொல்ல முடியாது. மார்க்கம் என்று வருவதை விரும்பினால் பின்பற்றணும் என்றால் அதைதான் பின்பற்றி ஆகணும். காரணம், அல்லாஹ் விஷயத்திலே நபிகள் நாயகம் ஒருபோதும் பொய் உரைக்க மாட்டார்கள் என்று எவ்வளவு அருமையான அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. இதை விட்டுட்டு அறிஞர்களுடைய யூகத்தையும் அறிஞர்களுடைய கருத்துக்களையும் நபித்தோழர்களுடைய யூகங்களையும் நபித்தோழர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லித் தந்தான் அதை பின்பற்றணுமா? அல்லாஹ்வின் தூதரே இரண்டா பிரிச்சு இந்த மார்க்க விஷயத்தை மாத்திரம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக அவரை பின்பற்றுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்ற நேரத்தில் மார்க்கம் அல்லாத விஷயத்தில் நாங்கள் நபித்தோழர்களையோ சலஃப் உலமாக்களையோ ஹலஃப் உலமாக்களையோ மதுஹப் இமாம்களையோ அறிஞர் பெருமக்களையோ உலமா சபைகளையோ பின்பற்றலாமா? எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம் எப்படி அற்புதமா வழிகாட்டுது. எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், எந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு விளக்கமாக சொல்றாங்க. அந்த விளக்கம் கூட யாருடைய விளக்கம்? அல்லாஹ்வுடைய விளக்கம். அது ரசூலுல்லாஹ்வுடைய தனி விளக்கம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வஅன்ஸல்னா இலைக ذِكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ. நபியே, உங்களுக்கு நாங்கள் வஹியை இறக்கி இருக்கிறோம். அந்த வஹியை நீங்கள் தான் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். சில குர்ஆன் வசனங்களை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தாம விளங்காது. சில வசனங்களை அவர்களாக சிந்தித்து விளங்கலாம். அல்லாஹ் ரெண்டா வைக்கிறான். இந்த நபிகள் நாயகம் விளங்கப்படுத்த வேண்டிய குர்ஆன் வசனங்கள் இருக்கு. உதாரணமா தொழுகையை நிலைநாட்டுவதை எப்படி சொல்லணும் விளங்கப்படுத்தணும். நோம்பு பிடிப்பதை எத்தனை நோம்பு பிடிப்பது, என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிப்பது என்று அல்லாஹ்வின் தூதர் விளங்கப்படுத்தணும். ஜகாத்தை நிலைநிறுத்துவதோ எப்படி ஜகாத்தை நிலைநாட்டணும் என்று அல்லாஹ்வின் தூதர் விளங்கப்படுத்தணும். நடுத்தொழுகை வந்து அல்லாஹ்வின் தூதர் விளங்கப்படுத்தணும். ஐவர தொழுகை அல்லாஹ்வின் தூதர் விளங்கப்படுத்தணும். மார்க்கத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய அனைத்து இபாதத்துகளையும் அனைத்து சட்டதிட்டங்களையும் குர்ஆன் சொல்லாத அல்லது குர்ஆன் கட்டளையாக மாற்ற விடப்பட்ட விஷயங்களை விளக்கி சொல்லும் கடமை நபிகள் நாயகத்துக்கு உள்ளது. அந்த விளக்கம் கூட நபிகள் நாயகம் சொந்த கற்பனையா சொல்வாங்களா, சொந்த கருத்தா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, லா துஹர்ரிபி லிசானக லிதஅஜபி. நபி அவர்கள் குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறோம், அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள். இன்னா அலைனா ஜம்ஆஹு வ குர்ஆனா. உங்களுடைய உள்ளத்திலே குர்ஆனை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹி அருளப்படுகின்ற நேரத்தில் வஹி மறந்து விடுமோ என்ற பயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்பட்டு ஓத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓத ஆரம்பிக்கின்ற நேரத்தில் கூட அவசரப்படாதீங்க. குர்ஆன உள்ளத்திலே வந்து சேர்க்கிறது நம்முடைய கடமை. பைதா கரவுனா ஃபத்தபியு குர்ஆனா. நாங்க குர்ஆன ஓதி காண்பிக்கும் போது நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். அது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி, சிடி பிளேயர் மாதிரி அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகிடும். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம இன்ன அலைனா பயானா. பிறகு அதை விளங்கப்படுத்துவது நம்முடைய கடமை. இப்ப குர்ஆன் கட்டளையும் அல்லாத, அந்த விளக்கம் யாருட? அதுவும் அல்லாத. அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை விளங்கப்படுத்தினார்கள் என்றால் வமா யன்திகு அனில் ஹவா. இஷ்டத்துக்கு வஹி இல்லாம அவருடைய மனோவிச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா. வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை விளங்கப்படுத்துவாரு. நபிகள் நாயகம் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாகத்தான் சொல்வார். மார்க்க கருத்து ரசூலுல்லாஹ் சொன்னா அது கூட அவருக்கு இஷ்ட கருத்தா, சொந்த கருத்தா? ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை என்பது நபிகள் நாயகத்தின் சொந்த கருத்தா? துன்யா விஷயத்துல ரசூலுல்லாஹ் சரியாவும் சொல்லுவாங்க, தவறாவும் சொல்லுவாங்க. மார்க்க விஷயத்துல ரசூலுல்லாஹ் சரியானது மட்டும் சொல்லுவாங்க. அந்த சரியானது மட்டும் கூட அல்லாஹ்விடம் இருந்து விளக்கம் எடுத்துதான் சொல்வார்களே தவிர இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா இவ்வளவு தெளிவா நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய விளக்கம் இல்லாமல் அல் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாதுல்ல. இந்த குர்ஆன் வசனத்துக்கு 5000 சொச்சம் வசனங்கள் இருக்குது, அதே 6666 அதே உள்டாதான் பண்ணி சொல்றான். 5000 சொச்ச வசனங்கள். அந்த வசனங்களுக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னாங்களா? ஒவ்வொரு வசனத்துக்கும் ரசூலுல்லாஹ் இதுதான் விளக்கம் என்று ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. அப்படி விளக்கம் சொல்லப்பட்டிருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது, அதை சொல்லி தந்திருப்பாங்க.
அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்ன விளக்கங்களே கொஞ்சமான விளக்கமாக குர்ஆனுக்கு விளக்கமா வந்திருக்கிற நேரத்துல நபித்தோழர்களுடைய ஃபஹம் இல்லாமல், நபித்தோழர்களுடைய விளக்கம் இல்லாமல், உலமாக்களுடைய விளக்கம் இல்லாமல், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய விளக்கம் இல்லாமல் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க முடியாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறான ஒரு நிலை என்று விளங்குதா? எவ்வளவு வழிகட்ட சிந்தனை என்று விளங்குதா? அன்புக்குரியவர்களே, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நபித்தோழர்கள் என்றால் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்று பாசறையிலே வளர்ந்தவர்கள். அவர்கள் ரசூலை பயிற்றுவித்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் செய்திகளை பெற்றுக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாத எந்தையும் சொல்ல மாட்டார்கள். அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்காத எந்த விளக்கத்தையும் நபித்தோழர்கள் விளக்கமாக சொல்லவே மாட்டார்கள் என்றுதானே சொல்லுவாங்க. ஆனா ஹதீஸுகளை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் இல்லாமல் சொந்த விளக்கமாக, யூகமாக, குர்ஆனுக்கு மாற்றமான விளக்கங்கள் கூட மனிதர்கள் என்ற வகையில் நபித்தோழர்களுடைய வாய்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே ஒரு மனிதர் என்ற கேட்டகரியில பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பிறகு நபித்தோழர்கள் என்று சொன்னா அதுக்கு எத்தனை இல்லை என்ற அளவுக்கு, அதுக்கு இரண்டாம் கருத்து இல்லை என்ற அளவுக்கு நாங்க போகலாமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மா கலபல் ஃபுஆது மா ரஆ. இந்த முஹம்மது நபி ஒரு விஷயத்தை பார்த்தார், மேராஜ்ல பார்க்கிறார். அந்த பார்த்த விஷயத்தை மா கலபல் ஃபுஆது மா ரஆ, அவர் பார்த்த விஷயத்தில் அவருடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, மீண்டும் ஒரு முறை அவரை அவர் பார்த்தார். இந்த அவரை என்பது யார்? நபிகள் நாயகம் மேராஜிலே ஒருவரை 2 இடங்களில் பார்த்திருக்கிறார். அந்த நபிகள் நாயகம் பார்த்த அந்த ஒருவர் யார் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்லப்படும் தெரியுமா? அறிவுக்கடலாக ஹதீஸ் நூல்களில் வர்ணனை செய்யப்படுகின்ற குர்ஆனுக்கு விளக்கம் பெறுவதாக இருந்தால் இவரிடமிருந்து விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சிலாகித்து பேசியிருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அவருக்கு ஹதீஸ் நூல்கள்ல சில எப்படி எல்லாம் அந்த வர்ணனையை சொல்லுவாங்கன்னா, அல் பஹர், இவர்தான் கடல், கடல், அறிவு கடல், பஹர் என்றுவாங்க. அறிவு ஞானம் நிறைந்த கடலாக வர்ணனை செய்யப்படுகின்ற அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 284வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரஆஹு பிகல்பிஹி, நபிகள் நாயகம் உள்ளத்தால் யாரை பார்த்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்தார்கள். யாரை பார்த்தாங்களா? அல்லாஹ்வை பார்த்தாங்க. இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 285வது ஹதீஸ்ல ரஆஹு பிஃபுவாதிஹி மர்ரத்தைன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அகத்தால் 2 முறை இறைவனை பார்த்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் எல்லாம் விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த விளக்கம் சரியா? அல்லாஹ் சொல்றான், லா யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவரை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன் தான் பார்வைகளை அடைவான். அல்லாஹ் சொல்றான், எந்த அகப்பார்வையும் எந்த பார்வையும் அல்லாஹ்வை அடையாது. உன்னுடைய நேர்பார்வையும் உள்ளத்தால் நீ பார்க்கக்கூடிய பார்வையும் எந்த பார்வையும் அல்லாஹ்வை அடையாது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது உள்ளத்தால் 2 தடவை அல்லாஹ்வை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இதை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா? உங்களுடைய இறைவனை மேராஜில் பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை, நான் எப்படி அவரை பார்க்க முடியும்? அவனோ ஒளிமயமானவனாக இருக்கிறானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்திருக்க, அந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் எப்படி சொல்றாங்க? உள்ளத்தால் பார்த்தார்கள். அப்ப நபித்தோழர்களும் மனிதர்கள் என்ற நிலையில் இருக்கிறாங்களா இல்லையா? அறிவு கடல்களுக்கும் தவறான செய்திகள் சொல்லப்படுகின்ற வாய்ப்புகள் உருவாகுமா இல்லையா? ஆய்வு செய்கின்ற நேரத்தில் தவறுகள் நிகழுமா இல்லையா? விளக்கங்கள் சொல்லுகின்ற போது தவறுகள் நிகழுமா இல்லையா? இப்படி நபித்தோழர்களே இருக்கும் பொழுது 4 இமாம்களுடைய நிலைமை, ஹனஃபி இமாம்களுடைய நிலைமை, நவீன கால அறிஞர்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி தவறா வரலாம்? அல்லது எஸ்தமியுனல் கவுல, செல்மடுப்பவர்கள் சொல்லை செல்மடுக்க வேண்டும். ஃபயத்தபியுன அஹ்ஸனா, அழகானதை பின்பற்ற வேண்டும்.
இதான் வரையறை. எதையும் சொல்லலாம், காதால ஒழுங்கா கேட்கணும், ஆதாரத்தோட கேட்கணும். மறுமையில வெற்றி பெறுவதற்குரிய ஒரு வழிகாட்டல் என்பதனாலே கூடுதலான கவனத்தோட இருக்கிறது என்று இந்த விளக்கம் நமக்கு கிடைக்குதா இல்லையா? இது மாத்திரமா? இந்த லொகா தொழுகை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் லொகா தொழுகை உண்டு. யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறா? இல்லை. ஆனால் ஒரு செய்தி வருகிறது பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லொகா தொழுகைய சொல்லி இருக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படுது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கிறாங்க, லுஹா தொழுகை என்ன, அதை நீங்க தொழுவீங்களா? புகாரில 1128 செய்தி. மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பஹ சுபஹத்தல் லுஹா. நான் ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா நேரத்தில் லுஹா தொழுகையை பார்த்ததே இல்லை. யார் சொல்றாங்க? அறிவித்துடன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். ஹதீஸ் அறிவித்தவர்கள் நபித்தோழர்கள் கிட்டத்தட்ட 7வது இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். என்ன சொல்றாங்க? மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் கண்டதில்லை லுஹா தொழுவதை. வ இன்னி லவ் சப்யுஹா, ஆனால் நான் தொழுவேன். பாருங்க, ரசூலுல்லாஹ் தொழுவதை நான் கண்டில்ல, ஆனா நான் தொழுவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாததை நீங்க செய்வீங்களோ? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லியிருக்கணும்? நான் தொழுவதில்லை, காலையில் ரசூலுல்லாஹ் தொழுவதை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூலுல்லாஹ் லுஹா தொழுதிருக்க மாட்டாங்க, அதனால சொல்றாங்கன்னு கூட விளக்கம் எடுத்துட்டு போலாம். என்ன சொல்றாங்க? ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுவதை நான் கண்டதில்லை, ஆனா நான் தொழுவேன்னா ரசூலுல்லாஹ் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹஸனா இல்லாத அமலை பின்பற்றவா செயல்படுத்த முடியுமா? எங்க போகுது கதை? இது மாத்திரமா? சுன்னத்துல உறுதியாக நிலைத்திருந்த நபிகள் நாயகத்தை சுன்னா அல்லாத விஷயங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்த, சுன்னா அல்லாத விஷயத்துல கடைபிடிக்க வேண்டியது ஆதாரத்தை பார்த்துட்டோம். ஆனா ஒருத்தர் நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ் ஒரு தோல் பூஜை வர காரணம் தலைமுடிய வளர்த்திருந்தாங்க, நானும் அப்படி ஆசைப்படுறேன், நன்மைக்காக இல்ல, ஆசை என்னுடைய தலைவர் செய்திருக்கிறார் நானும் செய்வேன். கண்டு இந்த சினிமா கூத்தாடிகள ஸ்டைல ஃபாலோ பண்றதை விட அல்லாஹ்வின் தூதருடைய ஸ்டைல் எனக்கு பிடிக்குதுன்னு நினைக்கலாம். செஞ்சுட்டு போ, யாரு தப்பு சொன்னா? ஆனா தலைமுடி தோல் புஜம் வரைக்கும் இருப்பது சுண்ணத்தடிச்சுனா விதத்தாயிரும், நன்மை கிடைக்கும்னா விதத்தாயிரும். நீங்களே தலைமுடியை வெட்டுறது சுண்ணாக்கு மாற்றம்னா விதத்தாயிரும். அடிப்படை வருவதா? அப்ப ஒருத்தர் தலைமுடியை வளர்க்கிறாரு, குத்தம் சொல்ல முடியாது. நன்மைன்னு சொன்னா குத்தம், சுண்ணாக்கு மாற்றம் குத்தம். இந்த மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் உலக விஷயங்கள்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த உலக காரியங்கள் நடக்குது அதுல ரசூலுல்லாஹ் இடத்துல பயணம் போகும்போது இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக குந்தினா இவரும் போய் அந்த இடத்துல இவருக்கு இயற்கை தேவை வராது, அவரும் குந்தியாரு. ரசூலுல்லாஹ் குந்தினாங்க, நாங்க போய் குந்திட்டு போவேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது அவசியம் இல்லாத வேலை என்றாலும் அவர்கள் இருப்பார். அந்த நபித்தோரிடம் கேட்கப்படுகிறது, அத்துசல்லியல் லுஹா, நீங்கள் லுஹா தொழுவீங்களா? அவர்களா இல்லை. உமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு லுஹா தொழுவாங்களா? இல்லை. லா. அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு லுஹா தொழுவாங்களா? லா, இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதிருக்கிறாங்களா? லா இஹாலுஹு, இல்லை என்றுதான் நினைக்கின்றேன். என்ன பதில்? இல்லை என்றுதான் நினைக்கின்றேன். அது நம்ம இல்லைன்னு நினைக்கிறீங்க, இல்லையா ஓவா, எஸ்ஸா நோவா, பதில் வழங்குமா இல்லையா? அவரும் தொழுவது இல்லையா? அபூபக்கர்னாலும் தொழுவது இல்லையா? உமர்னாலும் தொழுவது இல்லையா? இப்ப நோவா தொழுது இருக்குதா இல்லையா? புகாரில வரக்கூடிய செய்தியில 1178வது செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 3 காரியங்களை விட்டு விடாது என்றாங்க. ஒன்னு, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது. 2வது லுஹா தொழுவது. 3 வித்ரு தொழாமல் உறங்காது என்றாங்க. இதை நம்ம வாழ்நாள்ல கடைபிடிச்சிட்டு வாரன்றாரு. ஆதாரபூர்வமான செய்தி. இவங்க என்ன சொல்றாங்க? நான் தொழுவதில்லை, வாப்பா தொழுவதும் இல்லை, ஆட்சியாளர் தொழுவதும் இல்லை, யாரும் தொழுவதில்லை, ரசூலுல்லாஹ் தொழவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். இப்ப நபி தோழர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஆய்வுகள் இல்லாத நிலையில், சில அறிவிப்புகள் வராத நிலையில், சில நபிமொழிகள் தெரியாத நிலையில் தவறுகள் நிகழுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த காலத்துல எல்லா செய்திகளும் ஒரு இடத்துல கிடைக்குது. அந்த காலத்துல ஒவ்வொரு நபித்தோழரும் 1000 ஹதீஸ்களை மனனம் செஞ்சு கொண்டிருந்தாங்களா?
தெரிஞ்சதை அசலா பின்பற்றினாங்க. அதுல எந்த ஒரு நயவஞ்சகத்தனமும் செய்யவில்லை. தெரியாத நிலையில், வெற்றி வைக்கப்படாத நிலையில், விளக்கம் இல்லாத நிலையில் தவறான செய்திகள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன இல்லையா? இவர்களுடைய நிலை இப்படி இருக்கும் என்று இன்னும் சொல்ல போன இருப்பது மேல கடைசியா சொல்ற செய்தி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு நபித்தோழர், சூழ்நிலை தேடி கடைபிடிச்சு அறிவிக்கிறது அவரை நம்ம விட்டாரு. அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார்? அல் குர்ஆன் வசனங்கள் முஹம்மதத்தை என்று வரக்கூடிய அத்தியாயங்கள் திருக்குர்ஆன்ல இல்லாத 2 அத்தியாயம் என்றார். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று வரக்கூடிய 2 அத்தியாயங்கள் இன்ன இப்னு மஸ்ஊதின் கான லா யக்துபுல் முஹம்மதத்தைனி ஃபீ முஸ்ஹஃபிஹி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய முஸ்ஹஃபிலே 2 பாதுகாப்பு கோரக்கூடிய சூறாக்களை எழுதி வைக்கவில்லை. கடைசி வரை காட்டிலும் அவர் அதிலே உறுதியாக இருந்தார். வலைஸ ஃபீ முஸ்ஹஃபி இப்னு மஸ்ஊதின், இப்னு மஸ்ஊதுடைய முஸ்ஹஃபில் இருக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, கான யரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅவ்விது பிஹிமா அல் ஹஸன் வல் ஹுசைன். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் தெரியுமா? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்பதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாதுகாப்பு கோரி ஓதின துஆக்களே தவிர குர்ஆன் வசனங்கள் இல்லை. வலம் யஸ்மாஉ யக்ரஹுமா ஃபீ ஷைஇன் மின் ஸலாத்தி, நபிகள் நாயகம் தன்னுடைய தொழுகையிலே ஒருபோதும் அதை ஓதியதை செவிமடுத்ததும் இல்லை. ஃபலுன்னு அன்னஹுமா ஓதத்தானி வஸர்ர அலா லன்னிஹி, அது 2 பாதுகாப்பு கோரும் துஆக்கள் தான் என்று அவருடைய லன்னில் வஸர்ர லன் அலா வஸர்ர அலா லன்னிஹி, அவருடைய சிந்தனையை கற்பனையை யூகத்தி உறுதியாக இருந்தார். ஹத்தக்கள் வாக்கள், ஆனா மற்ற சாபாக்கள் எல்லாம் ஒருமித்த முடிவில் இருந்தாங்க. இது குர்ஆன் வசனம் தான், இது குர்ஆன் அத்தியாயம் தான். இப்ப தனிநபரை பின்பற்றி கொண்டு போறாங்கன்னா என்ன நடக்கும்? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் குர்ஆன்ல இல்லைன்னு. இப்ப விளங்குதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்றுக் கொடுக்க சொல்லி 4 பேர்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவராக இருக்கிறார். மிஸ்டேக் நடக்குமா இல்லையா? அந்த மிகப்பெரிய நபி தோழர்களுடைய விளக்கங்களில், சிந்தனைகளில், ஆய்வுகளில், மார்க்க கருத்துக்களில் தவறான செய்திகள் இடம்பெறுகிறது என்று சொன்னால் மற்றவருடைய நிலை, இமாம்களுடைய நிலை, நவீன கால அறிஞர்களுடைய நிலை, இப்ப இருக்கிற உலமா சபையுடைய நிலை சிரிச்சு பார்க்கணுமா? எப்படி பத்துவா கொடுக்குறாங்க? உறவினர்களுக்கு மத்தியிலே விபச்சாரம் நடந்தால் கருவை கலைப்பதா இல்லையா? முதல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம சமூகத்துல உறவுகளுக்கு மத்தியிலே விபச்சாரம் நடந்து கொண்டிருக்குதா? இப்படிதான் இயல்பான விஷயத்துக்காக பத்துவா கொடுக்கணும். இவங்க எப்படி பத்துவா கொடுப்பாங்கன்னா மதிய கொண்டது எப்படிதான் நடக்காததை சிந்திப்பாங்க. நடக்காததை சிந்திச்சு ஆபாசமா சிந்திச்சு ஒரு மனிதன் ஒரு மிருகத்துடன் இச்சையை தீர்த்து கொண்டார்கள், என்ன சட்டம் தண்டனை இருக்கிறதா? இப்படிதான் யோசிப்பாங்க. யோசிச்சு தண்டனை என்னன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்றாரு. சரி, சொன்ன தீர்ப்பாவது சரியா? ஒரு கருவை கலைக்கலாமா? உயிர் வடிவம் பெறுவதற்கு முன்பதாக நீங்கள் கருவை கலைத்தால் உயிர் கொண்ட காலம் வராது, சரிதான். ஆனா அதுக்காக அதை கலைக்கலாம் என்று மார்க்கம் சொல்லவா? கேள்வி. உயிரை கொண்ட பாவம் வருமா? வராது. அதுக்காக நீங்க கலைப்பீங்களா? ஒரு கருவை கலைத்தால் ஒரு பெண்ணை, தாயை தற்கொலை செய்வதற்கு நிகரான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளுகிறோமா இல்லையா? இந்த அளவுக்கு போகுது. வாய் திறக்கிறாங்களா? மார்க்கத்துல பத்துவா சொல்றீங்களே, குர்ஆன் வசனத்தை ஆதாரமா காட்டுங்களா? ஹதீஸ் ஆதாரமா காட்டுங்களா? ஃபுக்கஹாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஃபுக்கஹாக்களோட குர்ஆன் வசனம் என்ன? ஃபுக்கஹாக்களோட ஹதீஸ் என்ன? எடுத்து காட்டுங்க ஆதாரத்தோட. இல்லையா உலகா போர்களை நடமாடக்கூடிய யாரு சொன்னாலும் சரி தூக்கி கடாசிரனும் மார்க்க வங்கியில உறுதியா இருக்கணும். இதுதான் நம்முடைய மரபு வாழ்க்கையை பாதுகாக்கும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய நசியத்தை உங்களுக்கு இவ்வாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் வஹியை மாத்திரம்தான் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். வஹி அல்லாத எதுவும் மார்க்க ஆதாரம் ஆகாது. வஹி என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது வஹி,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்வது வழி. இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகின்ற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த வழி ஒன்றோடு ஒன்று மோதாம, ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளாம ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். வஹி என்று சொன்னா அதுதான் அடிப்படை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டின முறையும் அதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், வலவ் கான மின் இந்தி கைரில்லா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதிலே அவர்கள் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாங்க வஹீல எந்த ஒரு மோதலும் இல்லாத நிலையில தான் நாங்க வஹீயை பின்பற்றணும் என்றது இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது வஹீயா இருக்குது, குர்ஆன் வஹீயோட முரண்படாம இருக்கணும். இந்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டில தான் நாங்க மார்க்கத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தணும். இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில வந்தா அதை நாங்க மார்க்கம் என்று செயல்படுத்தணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி வரக்கூடிய செய்தி அல் குர்ஆனுடைய அடிப்படையான செய்திகளோடு மோதக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அந்த நிலையில நாங்க என்ன செய்யணும்? எது மோதுதோ அது குர்ஆனுடைய வழிக்கு முரணாக நிற்கிறதுனால, அல் குர்ஆன் அல்லாத வஹி என்றதுனால, ஹதீஸும் வஹியாக இருக்கணும் என்றதுனால மோதக்கூடிய ஒரு நிலையில் வஹி இருக்காது என்று நாங்க முடிவெடுத்து இந்த அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் இந்த செய்தியில ஏதாவது ஒரு குளறுபடியாக இருக்கும் என்று சொல்லி நாங்க அதை ஒதுக்கி வைக்கணும். உதாரணமாக சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது. எப்படி வருதுன்னா, மறுமையில முஸ்லிம்கள் கூட்டமாக வருவார்கள். ஒரு சாரார் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள். எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருப்பாங்க? மலைகள் அளவிற்கு பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அவர்களுடைய பாவங்களை எடுத்து ஒரு கிறிஸ்தவனை கூப்பிடுவாங்க, அவன் தலையில தூக்கி வச்சிருவாங்க. ஒரு முஸ்லிம் எல்லாம் மன்னிக்க போறான், நிறைய பாவம் செஞ்சு வர்றாங்க, மலைகள் அளவுக்கு பாவம். அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த முஸ்லிமுடைய பாவத்தை எடுத்து ஒரு கிறிஸ்தவனை கூப்பிட்டு அவனுடைய தலையில வைப்பானா. வச்சுட்டு முஸ்லிமுக்கு அல்லாஹ் சொல்லுவான், உன்னை மன்னிச்சுட்டேன் போயிடு. இன்னொரு முஸ்லிம் மலைகள் அளவுக்கு பாவம் செஞ்சு வருவான், அந்த பாவங்கள் எல்லாம் எடுத்து ஒரு யூதனை கூப்பிட்டு அவனுடைய தலையில வச்சுட்டு நீ ஒன்ன மன்னிச்சுட்ட, நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்லுவான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள செய்தி. இந்த செய்தியை எடுத்த எடுப்புல பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுது? இப்படி நடக்கிறது அல்லாஹ் நீதி இப்படி இருக்குமா? அல்லாஹ் இப்படிதான் நீதி செலுத்துவானா? இஸ்லாத்தின் அடிப்படை எதுவா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தஸிரு வாஸியத்துன் விஸ்ரா உக்ரா, ஒருவனுடைய சுமையை ஒருவன் சுமக்க மாட்டான், அவன் செஞ்சதுக்கு அவன் பிழைக்கப்பட்டுள்ளான். அல்லாஹ் சொல்றானோ இல்லையா? அப்ப அவன் செஞ்சதுக்காக அவன் தண்டிக்கப்படணும். யூதன் தவறு செய்கிறான், கொள்கையில் தவறு, அமலில் தவறு. கிறிஸ்தவன் தவறு செய்கிறான், கொள்கையிலும் தவறு, அமலிலும் தவறு. அதுக்காக அவன் தண்டிக்கப்படுவானே தவிர முஸ்லிமுடைய பாவத்தை கொண்டு போய் அல்லாஹ் எதுக்கு யூதன் தலையில வைக்கணும்? முஸ்லிமுடைய பாவத்தை கொண்டு போய் அல்லாஹ் கிறிஸ்தவன தலையில வைக்கணும்? அல்லாஹ் அப்படி வைப்பானா? இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வேறுபாடு இருந்தானே. ஆதம் ஒரு கனியை சாப்பிட்டு விட்டார், தவறு இழைத்து விட்டார். அதன் காரணமாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்த ரசிக்கும் நிலை ஏற்பட்டது. அந்த பாவம் தொடர்வதனால் மனிதர்கள் பாவிகளானார்கள். அந்த மனிதர்களுடைய பாவத்தை யார் சுமந்தாரா? இயேசு அவர் சுமந்தார். தன்னை தானே சிலுவையில் அரைத்துக் கொண்டு இரத்த பலியை செய்து கொண்டு அனைத்து மனிதர்களுடைய பாவத்தை தன் தோள்கள் மீது சுமந்து கொண்டு மனித இனத்தின் பாவத்தை தனது இரத்தக்கரையால் அவர் கழுவி சுத்தப்படுத்தினார். அடுத்தவண்ட பாவத்தை இவர் சுமதாரன்றதுதான் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கொள்கை. இது இஸ்லாத்திர கொள்கையா? இஸ்லாத்திர கொள்கை அவாவம் செய்து அவாவம் பதில் சொல்லணும், அவாவம் அல்லாஹ்வுக்கு ஜவாபு சொல்லணும். பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகள் விசாரிக்கப்பட மாட்டாது. எப்படி என்ன விசாரணை நடக்கும், எப்படி நடந்து கொண்டாந்து வரும்? பெற்றோட பாவத்துக்கு நீதான் காரணம் என்று அல்ல, அவங்களோட பாவத்தை நம்ம தலையில வைக்க மாட்டான், நம்மட பாவத்தை பெற்றோர்களோட தலையில வைக்க மாட்டான். அவன் செஞ்ச பாவத்தை அவன் சுமந்து ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லும் போது முஸ்லிம் பாவத்தை யூதனும் கிறிஸ்தவனும் சுமப்பான் என்று வந்தா அடிப்படையில் விளங்குகிறது இது தவறான செய்தி. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? மன் ஹத்தஸனி அன்னி மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின், என்னை பற்றி ஒருவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார், யுரா அன்னஹு கதிபுன்,
அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அது ஒரு துபா கூடான செய்தியா விளங்குது, கட்டுக்கதையா விளங்குது. அப்போது விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த செய்தியை அறிவித்தவர் கண்டிப்பாக ஒரு பொய்யர் தான். செய்தியை பார்க்கும் பொழுதே பொய் மாதிரி விளங்குதா? அப்ப அந்த செய்தி நான் சொன்னது இல்லை, என் பெயரால் புனைக்கப்பட்ட ஒரு செய்திதான். அப்ப இதை அளவுகோலாக, இதை பார்ப்பதற்கு ஒரு அளவுகோலாகத்தான் குர்ஆன் அடிப்படை கருத்துக்கு மாற்றமாக ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் சில வந்தாலும் பெண்டிங் பண்ணிருங்க, அதை அமல்படுத்தாதீங்க, அது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு என்னென்னமோ பேச்சு அதெல்லாம் பண்ணாம வகையை தான் பின்பற்றணும். அந்த வகையை எப்படி பின்பற்றணும் என்றதுல கருத்து மோதல்கள் இருந்தா அழகான முறையில கலந்துரையாடி அழகிய முறையில் விவாதம் செய்து இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வழங்கும் கடமை உலமாக்களுடைய கையில் இருக்குது. அதை செய்யாம எல்லாரும் பின்வாங்கி போறதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுமக்களுக்கு ஒரு சுய பகுத்தறிவை தந்திருக்கிறார். அந்த பகுத்தறிவால் நீங்கள் சிந்தித்து அல்லாஹ்வுடைய வஹி, நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டல் என்ன என்பதை சரியான முறையில் ஆராய்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வழியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றி மறுமையை வெற்றி பெறக்கூடிய அம்மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.